இங்க ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க வீட்டு பின்னாடி இருக்க கொல்லைப்புறத்துல மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப சடனா அங்க இருக்க ஏதோ ஒரு மரத்து மேல இருந்து இந்த மாதிரி குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. இதை கேட்டு இந்த லேடி ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிராங்க. எங்க இருந்து நான் சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா அங்க இருக்க ஒரு தென்னை மரத்து மேல இருந்தா இந்த மாதிரி குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. அவ்வளவுதான். இதை கேட்டு இந்த லேடி பயந்துறாங்க. இந்த மரத்து மேலதான் ஏதோ காத்து கருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மேட்டரை பத்தி சொல்லி அவரை கூட்டு போய் காட்டுறாங்க. இவரு போயிட்டு அந்த மரத்தை சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா எந்த சவுண்டும் வரல. ஏமா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே, எல்லாம் இமேஜினேஷனா இருக்கும், எதையோ கேட்டு வளரிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட. அதுக்கப்புறமா அன்னைக்கு டேட்டுன்னு பார்த்து இவங்க வீட்டுல பவர் கட் ஆயிர. அப்படி பவர் கட் ஆன அடுத்த செகண்டே திரும்ப அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்க இப்போ இதை கேட்டு இவரே மிரண்டு போயிடுறாரு. என்ன பண்றாருன்னா உடனே சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த சொந்தக்காரங்களும் கையில தீப்பந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த மரத்தை பார்க்க அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே மேல இருந்து அந்த குழந்தை அழுவுற சத்தம் கேட்க அவ்வளவுதான். எல்லாரும் பயந்து போயிட்டு கண்டிப்பா அந்த மரத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, ஏதோ அதனால காலையில பேசிக்கலாம், போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அங்க வீட்லயே படுத்துறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு இந்த அம்மாவுக்கு வந்துட்டு தன்னோட குழந்தைய ஒரு அரக்கம் வந்து பலி கேட்கிற மாதிரி கனவு வர துடிச்சு பிடிச்சி எழுந்துறாங்க. சோ இப்ப எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேல இதை விட்டா சரிப்பட்டு வராது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா சாமியாரெல்லாம் வர வச்சு பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணி அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கண்ணை வந்து நெடுறாங்க. அப்படி நெட்டதுக்கு அப்புறம் திரும்ப அந்த மரத்துல இருந்து எந்த சவுண்டு கேட்கல. எல்லாருக்கும் ஒரே நிம்மதியா அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில இருந்து வாச தெளிச்சிட்டு இருக்கும் போது திரும்ப அந்த மரத்து மேல இருந்து அந்த குழந்தை அழுவ சத்தம் கேக்குது. அவ்வளவுதான். இதை கேட்டு இந்த லேடி வந்துட்டு திரும்பவுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்ப சடனா அங்க வந்து ஒரு மரம் ஏறவன் அவன் பாட்டுக்கு அந்த மரத்துல ஏற ஆரம்பிச்சிடான். இதை பார்த்துட்டு இந்த லேடி வந்துட்டு உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிட. அந்த சத்தத்தை கேட்டு உடனே ஹஸ்பண்ட் வெளியே ஓடி வந்து இந்த காட்சி அவரும் பார்த்துட்டு யோ ஏனே அந்த மரத்துல ஏறிட்டு இருக்க, அதுல ஏறாதியா, பேய் இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா அவரு வந்துட்டு கேட்காம படபடன்னு மரத்து மேல ஏறிட்டு ஏறின வேகத்துல கீழே இறங்கி வராரு. அப்படி இறங்கி வரும்போது இவ்வளோ நாளா இவ்வளோ நேரமா அந்த மரத்து மேல கேட்டுட்டு இருந்த அந்த குழந்தையோட அழுகிற சத்தம் வந்துட்டு இப்ப இவர்கிட்ட இருந்து கேட்க அவ்வளவுதான். இவனுக்கு தான் ஏதோ பேய் பிடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஆள் என்ன பண்றானா பட்டுன்னு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு போன் எடுத்து அட்டன் பண்ண. அப்படி அட்டன் பண்ண உடனே அந்த அழுகுற சத்தம் வந்து நின்றுது. அப்படி போன் அட்டன் பண்ணவன் ஆமா சொல்லுங்க நான் தான் பேசுறேன். அதுவா 2 நாளைக்கு முன்னாடி மரம் ஏறும்போது மறந்தாப்புல போனை மரத்த மேலேயே வச்சிட்டேன், அது எந்த மரம்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கண்டுபிடிச்சேன், வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு போக என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆளு குழந்தை அழுவுற மாதிரி போன்ல ரிங் டோன் வச்சது இல்லாம மரத்துல ஏறும்போது போனை மறந்தாப்புல மரத்த மேலேயே வச்சிட்டு இருந்திருக்கான். சோ இதை கேட்டுதான் இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ இதை தெரிஞ்ச உடனே அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அட